ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கல்வி நிதியை விடுவிக்க கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க? சமகிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழாக 2291 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். ஆனால் அந்த நிதியை விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் சூழ்நிலையில் புதிய கல்விக் கொள்கை ஏற்கப்படாமல் மட்டுமே புதிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட்டால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அரசு வழங்க வேண்டிய 2151.59 கோடி ரூபாய் கல்வி நிதியில் அதற்கான 6% வட்டி 139.7 கோடி ரூபாயில் சேர்த்து மொத்தம் 2291 கோடி ரூபாயை மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் ஒரு வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரி தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞரான பி வில்சன் நீதிபதி பி கே மிஸ்ரா அமர்வில் முறையிட்டிருந்தார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது விடுமுறை கால சிறப்பு அமர்வு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அந்த சிறப்பு அமர்வு முன்பு மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக மத்திய அரசு நிதி வழங்காத காரணத்தினால் 48 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அதே போன்று கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற முடியாமலும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி உள்ளிட்டவை வழங்கப்பட முடியாமலும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த மனுவை அவசரமாக கருதி உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். ஆனால் நீதிபதிகள் இது கோடைக்கால அமர்வு என்பதால் தற்போது இந்த வழக்கை விசாரிக்க இயலாது. விடுமுறை கால அமர்வு விடுமுறை காலம் முடிந்த பின்பாக நீதிமன்றத்தினுடைய வழக்கமான விசாரணை நடக்கும்போது அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். தற்போது நிலையில் அவசர வழக்காக எடுக்க முடியாது என்று தெரிவித்து தமிழக அரசுடைய அந்த அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றமானது நிறைவேற்றியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.